இருந்தாலும் அவங்க சொல்கிறது உண்மை. பயன்படுத்தப்பட வேண்டும். ரெண்டாவது விசாலப்படுத்தப்படும் கிறிஸ்தவர்களை நிறைய மேற்கட்டாங்க, வந்தாங்க, செய்தாங்க. பயணிகள் எங்களுடைய மாவுடைய மீண்டும் அன்போடு முறை கேட்டுக்கொள்ளவே நல்ல முறையில் பயன்படுத்துங்க, பயன்படுங்க. விசாலம் உங்களுக்கு வழங்கப்படுது. அவங்க என்ன செய்யப்பட வேண்டும் என்று பிரதேச செயலக வழிபட அலுவலர்களாலும் விவசாய துணைக்கள அலுவலர்களாலும் அதுக்கான உறுதியை தந்து கொண்டு இந்த நிகழ்வுக்கு பிரதம விருந்தினராக வருகை தந்துள்ள மேலதிக அரசாங்க அதிபரை கருத்துரை வழங்குமாறு. அந்த வகையில இன்றைய தினம் இந்த செயற்திட்டத்தை பயனாளி 12 கிராமத்திற்கு கமலகுளம் கிராமத்தில் இருந்த தானா சுப்பிரமணியம். அடுத்த பயனாளி பாலம்பட்டி கிராமத்தை சேர்ந்த ஏனா மைந்தன். ரெண்டு ஒரே பக்கம்டா. விசமலத்தாழ்வு கிராமத்தை சேர்ந்த ஆனா பிரான்சிஸ். இந்த நிகழ்ச்சி திட்டத்திலே கலந்து கொண்டிருக்கின்ற வணக்கத்துக்குரிய அரசந்தை மணிகளாளர்களே, நமது திட்டமிடல் பணிப்பாளர் அவர்களே, மன்னார் மாவட்ட அதிகாரி ஜெயா அவர்களே, மற்றும் நமது பிரதி மற்றும் நமது அரசு நிறுவனங்களுடைய ஒருங்கிணைப்பாளர் மற்றும் மார் நிறுவனத்தினுடைய அதிகாரிகள், இங்கே குழுமியிருக்கின்ற விவசாயிகள் அனைவருக்கும் இனிய வணக்கம். உண்மையிலேயே நாங்கள் நாட்டில் தற்பொழுது ஏற்பட்டிருக்கின்ற நெருக்கடிகள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண்பதற்கு நமது பொருளாதாரம் மேம்பட வேண்டும், எங்களுடைய நாடு அபிவிருத்தி அடைய வேண்டும் என்று சொல்கின்றோம். தனியாக அரச நிறுவனங்கள் அல்லது சேவை வழங்கும் நிறுவனங்களை அபிவிருத்தி செய்வதல்ல, முதற்கட்டமாக இந்த உற்பத்தி துறை மேம்படைய வேண்டும். அந்த வகையில் நாட்டில் கைத்தொழில்துறை மேம்படைகிறதோடு அதை விட எங்களுடைய நாடு ஒரு பிரதான விவசாய நாடு. ஆகவே விவசாயத்துறை மேம்பட வேண்டும். நாங்கள் சில நேரங்களில் அரிசி இறக்குமதி செய்ய வேண்டிய நெருக்கடிக்கு கூட போகணும். எங்கள்கிட்ட டாலர் இல்லை என்றும், ஆனால் சில வழியில் உணவுப் பொருட்களை எங்கள்கிட்ட உற்பத்தி செய்யக்கூடிய பொருட்களை இறக்குமதி செய்ய வேண்டிய தேவைக்கு போகணும். அவ்வாறு இல்லாமல் உற்பத்தி துறை மேம்படையும் பொழுதுதான் நிச்சயமாக எங்களுடைய நாட்டினுடைய பொருளாதாரம் மேம்படையும். அதே போல் ஒவ்வொரு வீட்டுத்துறையினுடைய பொருளாதாரம் மேம்படும். ஆகவே நிச்சயமாக நீங்கள் இந்த விவசாய உற்பத்தி, நான் நினைக்கின்ற மன்னார் மாவட்டத்தை பொறுத்தளவில் விவசாய துறை அதிக, குறிப்பாக நெல் உற்பத்தி, அந்த நெல் உற்பத்தி காலங்கள் தவிர ஏனைய மேட்டு பயிற்சிகள் அதிக அளவு செய்கின்றார். நான் நினைக்கின்றேன் முன்பு கூடுதலாக இந்த பெருநில பரப்பிலே தான் அதிக அளவு விவசாயம் செய்தார்கள். நான் இப்போ சில வேளைகளில் தீவிலே உள்ளுக்கு போய் பார்க்கும் பொழுது அதிக அளவு விவசாய பயிற்சிகள் செய்கின்றார். நான் நினைக்கிறேன் இந்த தீவுக்குள்ளேயே வெங்காயம், கோபா, பீட்ரூட் உட்பட செய்கின்றார்கள். அதை விட பெரிய அளவில் இந்த துவாய்பூசணி செய்கிறார்கள் அதிக அளவு ஏக்கர்கள். ஏன்னா ஆகவே இப்போ அது பல இடங்களில் இருந்து இந்த மண்ணுக்கு வந்து செய்கிறத கூட நான் அறிய முடியாது. இவர்கள் யார் செய்கிறார்கள் வேறு வேறு பிரதேசங்களில் இருந்து இங்கே வந்து செய்கின்றார்கள். ஆகவே நல்ல விவசாய செய்கைக்கு ஏற்ற இடம். ஆகவே அந்த விவசாய செய்கைக்கு ஏற்ற பகுதியை என்னென்ன விவசாய பொருள் செய்ய உற்பத்தி செய்ய முடியுமோ அதுக்கேற்ற வகையில் நீங்கள் உற்பத்தியில் ஈடுபட வேண்டும். ஆகவே அந்த வகையில் தான் விவசாய திணைக்களமும் உங்களை தெரிவு செய்திருக்கின்றார்கள். நான் நினைக்கிறேன் இந்த டிட்வா புயலிலே அதிக அளவு இழப்பு விவசாயிகளுக்கு ஏற்படும். விவசாயத்துறையில மேம்பட வேணும், உற்பத்தி அதிகரிக்கணும் சொல்றோம். ஆனா தற்சமயம் இருக்கிற இந்த காலநில மாற்றம் அதிக பிரச்சனையே தெரியும். இந்த முந்தையெல்லாம் தெரியும், இந்த காலத்துல இந்த பயிரை செய்யலாம், மழை இப்பதான் பெறும். ஆனால் நாங்கள் செய்வோம், மழை அடிக்கடி எடுத்துக்கொள்வோம் என்ற ஒரு நிலப்பாடு தான் நீங்கள் அதை செய்ய வேண்டிய நிலை. அதுக்கு ஏற்ற முறைகளை கையாண்டு உங்களுக்கு அதுக்கான ஆலோசனைகளை விவசாய திணைக்களம் வழங்குவார்கள். அதுக்கேற்ற முறைகளில்
நீங்கள் விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். நம்ம கண்டிப்பாகவே யாராலும் கட்டுப்படுத்த இல்லாத அளவு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. நான் உங்களுடைய விவசாய செய்ய முழுமையாக அழிவடைஞ்சிருக்கு. நான் பார்த்தேன், நெல் செய்த நெல் பாத்தி எல்லாம் மணலால் நிறைஞ்சிருக்கு. அவ்வளோ கிளீன் பண்ணி தான் திருப்பி நெல்லுக்கு போக வேண்டியது. அதே மாதிரி தான் உங்க தோட்ட பயிற்சிய நிலங்கள். ஆகவே எங்களால் அரசு நிறுவனங்களும் UNDP போன்ற அரசு சார்பற்ற நிறுவனங்கள், எங்களுடைய உள்ளூர் அரசு சார்பற்ற நிறுவனங்கள், மார்க் போன்ற நிறுவனங்களும் பல்வேறு உதவிகளை இந்த டிட்வா புயலால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு செய்கின்றார்கள். அந்த வகையில் தான் இன்றைய தினமும் இந்த போட்டப்பம் உங்களுக்கு வழங்கப்படுது. நான் நினைக்கின்றேன், எனக்கு தெரியக்கூடிய நான் சின்ன கேட்க அது 30,000 ரூபாய்க்கு வாங்கினது என்னுடைய அப்பா வாங்கினது நான் கேள்விப்பட்டிருக்கேன். அடுத்தது 50,000 ரூபாய். ஆனால் இன்றைக்கு அதோட பெறுமதி 1,40,000 ரூபாய்க்கு சொன்னாங்க. எவ்வளோ பெறுமதி கேட்குது. அவை இப்போ உங்களுக்கு இந்த நெருக்கடியில் ஒரு 1,40,000 பெறுமதியான ஒரு இயந்திரத்தை எடுப்பது, மோட்டார் இயந்திரத்தை எடுப்பது உங்களுக்கு டிபிக்கல். இது ஒரு சரியான முறையில் பயன்படுத்துவோம். இங்கே ஒவ்வொரு முறையிலும் குறிப்பாக அர்த்தந்தையர்களும் குறிப்பிட்டேன் கொண்டு போய் வித்துடுவீங்களோ வந்து தனியாக யோசிக்கிறாங்க. ஆனால் அவ்வாறு எதுவும் நடக்கக்கூடாது. யாராவது ஒரு ஆள் வித்தீங்கன்னாலும் எனவே இந்த வேலை இல்லாமல் போகும். அவர்கள் தேர்வு செய்ததை நம்பிக்கையா நீங்கள் செயல்படுத்த வரும். நீங்க தொடர்ச்சியா இந்த இயந்திரத்தை பாவிக்கிறீங்களா, உற்பத்தியை பெருக்கிறீர்களா, விவசாயத்தை மேற்கொள்கிறீர்களான்னு. மேலதிக செய்திகளுக்காக எமது யூடியூப் தளத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.